தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். கடந்த ஜனவரி மாதம்தான் விஜய் சங்கர் ஒருநாள் போட்டியில் அறிமுகமானார். அறிமுகமாகி 3 மாதத்தில் உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் ஆஸ்திரேலியா மண்ணில் நடைபெற்ற ஒருநாள் தொடரில் ஆட திடீரென தேர்வு செய்யப்பட்டார் விஜய் சங்கர். ஹர்திக் பாண்டியா ஆட முடியாத நிலையில் அவருக்கு மாற்று வீரராக தேர்வு செய்யப்பட்டு ஆஸ்திரேலியா விரைந்தார் விஜய். ஆஸ்திரேலியா ஒருநாள் தொடரை தொடர்ந்து நியூசிலாந்து தொடரிலும் இடம்பெற்றார். அங்கே நடந்த ஒருநாள் தொடரில் சில போட்டிகளில் அருமையாக போட்டியை தன் கையில் எடுத்துக்கொண்டு 2 40+ ரன்களை அடித்தார். விஜய் சங்கர் எந்தவித பதற்றமும் இன்றி ரன் சேர்த்த விதம், பந்துகளை வீணடிக்காமல் தொடர்ந்து ரன் எடுப்பது, தேவைப்படும் நேரத்தில் அதிரடி காட்டுவது என கலக்கினார். அவரது ஆட்டத்தில் ஒரு முதிர்ச்சி இருந்தது. ஆனால் ஹர்திக் பாண்டியா போல வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் என கூறப்பட்ட விஜய் பந்து வீச்சில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஹர்திக் பாண்டியா மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடித்த நிலையில் அவருக்கு மாற்றாக வந்த விஜய் சங்கர் பேட்ஸ்மேன் என்ற நிலையில் மட்டுமே அனைவராலும் பார்க்கப்பட்டார். பாண்டியா, விஜய் இருவரும் ஒரே நேரத்தில் அணியில் இருக்கலாம் என்ற நிலையும் ஏற்பட்டது. இந்திய அணியில் 4வது வரிசை பேட்ஸ்மேன் சரியாக அமையாத நிலையில் அந்த இடத்திற்கு விஜய் சங்கர் பொருத்தமாக இருப்பார் என்று கருதி அவரை அணியில் சேர்த்துள்ளது இந்திய அணி நிர்வாகம். விஜய் சங்கர் இப்படித்தான் மின்னல் வேகத்தில் 3 மாதத்தில் அனைவரையும் கவர்ந்து உலகக்கோப்பையில் அணியில் இடம் பிடித்தார். இது எல்லாவற்றுக்கும் மூல காரணமான ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் விஜய் நன்றி சொல்ல வேண்டும். அப்படி ஹர்திக் பாண்டியா என்னதான் செய்தார் என்று பார்க்கலாம். ஜனவரியில் ஆஸ்திரேலியா தொடருக்கு முன் இந்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ஹர்திக் பாண்டியா பெண்கள் குறித்தும் பெண்களுடன் தான் பழகுவது குறித்தும் மனம் போன போக்கில் கமெண்ட் அடிக்க அது கடும் எதிர்ப்பை சந்தித்து ஹர்திக் பாண்டியாவை தடை செய்யும் வரை கொண்டு சென்றது. அந்த இடைவெளியில் தான் வாய்ப்பு பெற்றார் விஜய். அதாவது தேவையில்லாத பேச்சால் அணியில் தன் இடத்தை விஜய் சங்கருக்கு தாரை வார்த்தார் ஹர்திக் பாண்டியா. அதுதான் உலகக்கோப்பை அணியில் இடம்பெறும் வரை வளர்ந்துள்ளது. அதனால் வயதில் சிறியவர் என்றாலும் அண்ணன் ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் விஜய் சங்கர்.